ஹலோ கைஸ், இந்த வீடியோவோட டாபிக்கை பார்த்து இது வெறும் ஃபுட்பால் ரசிகர்களுக்கான வீடியோவோ இல்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ரசிகர்களுக்கான வீடியோவோன்னு நினைக்காதீங்க. இந்த உலகில் சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு இளைஞனும் எதிர்கால தலைமுறையும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய மோட்டிவேஷனல் வீடியோ தான் இது. வாழ்க்கையில குறுக்கு வழியை விட நேர்வழியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா எப்பேற்பட்ட உச்சத்தையும் தொட முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த வீடியோ. ஆமாங்க, சாதாரண ஒரு தோட்டக்காரருடைய மகன் இன்னைக்கு உலகிலேயே மிக விலை உயர்ந்த கால்பந்து வீரராக இருக்கிறாரு. இவருடைய பேர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. நம்மள நிறைய பேருக்கு இவரை பத்தி முழுமையா தெரிய வாய்ப்பில்லை. ஆனா கால்பந்து உலகத்துல இவரை கடவுளுக்கு அடுத்தவரா கொண்டாடுறாங்க. இவருடைய ஒரு வருஷம் வருமானம் மட்டும் 700 கோடி. ஆமாங்க, உண்மையிலேயே வருஷத்துக்கு 700 கோடி. உச்சக்கட்ட புகழ்ல இருக்கும் இந்த கால்பந்து வீரருடைய குழந்தை வாழ்க்கை மிக வறுமையில இருந்தது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வீடியோல கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட வாழ்க்கையில நடந்த அவ்வளவு விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை இன்ஸ்பயர் அண்ட் மோட்டிவேட் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, யார் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ? போர்ச்சுகல் நாட்டில் இருக்கும் மெடேராங்கிற ஒரு வறுமையான ஊர்ல பிப்ரவரி 1985 பிறந்தாரு. இவருடைய முழு பெயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டாஸ் சாண்டோஸ் அவைரோ. அமெரிக்காவின் 40வது பிரசிடென்ட்டும் ஹாலிவுட் நடிகருமான ரொனால்ட் ரீகனோட தீவிர ரசிகர் ரொனால்டோவோட தந்தை. அதனால இவருக்கு ரொனால்டோன்னு பேர் வச்சாரு. இப்போ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் கிளப்புக்கு விளையாடுறாரு. இதுக்கு முன்னாடி ஜுவென்டஸ் ஃபுட்பால் கிளப்போட கேப்டனாக இருந்தாரு. இன்னைக்கு இவர்கிட்ட இல்லாத பணமே இல்ல. பலாயிரம் கோடி மதிப்புள்ள பங்களா, உலகின் மிக விலை உயர்ந்த ஸ்போர்ட்ஸ் கார்கள்னு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் இவர் கடந்து வந்த வாழ்க்கை மிக கடினமான ஒரு வாழ்க்கை. இவருடைய குழந்தை பருவத்துல ஒரு ஓட்டு வீட்ல ஒரே ஒரு ரூம் மற்றும் கிச்சன் மட்டுமே இருக்கிற சின்ன வீட்ல தான் கூட பிறந்த 2 அக்கா மற்றும் அண்ணன்கள் கூட வாழ்ந்தார். இவருடைய அம்மா வீட்டு வேலை செய்தும் அப்பா தோட்டம் வேலை செய்து வந்தாங்க. போதைய வருமானம் இல்லாத காரணத்தால் 3 வேளை சாப்பிடுறதே மிக கடினமான ஒரு நிகழ்வாக இவர்களுக்கு இருந்துச்சு. இவருடைய தந்தை வேலை செய்யற இடத்துல ரொனால்டோ கால்பந்து விளையாட ஆரம்பித்தார். அப்போ அவருக்கு 7 வயசு இருக்கும். இவருடைய அம்மா மரியா ரொனால்டோவை பயங்கர அழுமூஞ்சின்னு கூப்பிடுவாங்களாம். ஏன்னா இவர் விளையாடுற டீம் தோத்து போயிருச்சுன்னா அழுகிய நிறுத்த மாட்டாராம். அண்ட் ஃபுட்பால் மேல பைத்தியமா இருந்தாராம். இவருடைய ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற கிரவுண்டுல தினமும் போய் விளையாடுவாராம். ஆனா இவர்கிட்ட விளையாட சரியான ஷூஸ் கூட இருக்காது. இவருடைய அண்ணனுடைய கிழிஞ்ச ஸ்போர்ட்ஸ் ஷூவை போட்டுக்கிட்டு விளையாடுவாராம். இப்படி ஃபுட்பால் மேல ரொம்ப உயிரா இருந்த ரொனால்டோ அவருடைய 12வது வயசுல ஸ்போர்ட்டிங் சிபிங்கிற போர்ச்சுகலோட பெரிய ஃபுட்பால் கிளப்ல சேர வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஃபுட்பால் கிளப்ல 2 வருஷம் தொடர்ச்சியா விளையாடுறாரு. இந்த கிளப்ல இவர் தொடர்ச்சியா விளையாடுறதுக்கும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சதும் இவர் கூட விளையாடின இவருடைய நண்பன் ஆல்பர்ட்னால தான். அதாவது இவரும் இவருடைய நண்பன் ஆல்பர்ட்டும் ஒரு மேட்ச்ல யார் அதிக ஸ்கோர் பண்றாங்களோ அவங்கள அந்த கிளப் செலக்ட் பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க. அந்த மேட்ச்ல ரொனால்டோவோட டீம் 3-0ன்னு வின் பண்ணாலும் அதுல முதல் கோல் அடிச்சது ரொனால்டோ அண்ட் 2வது கோல் அடிச்சது ஆல்பர்ட். 3வது கோல் அடிக்க ஆல்பர்ட் கிட்டத்தட்ட கோல் கீப்பருக்கு பக்கத்துல போயிட்டாராம். இன்னும் கொஞ்சம் தட்டி இருந்தா கோல் அடிச்சிருப்பாரு. அந்த கிளப்பும் ஆல்பர்ட்டை செலக்ட் பண்ணிருக்கோம். ஆனா ஆல்பர்ட் பால ரொனால்டோவுக்கு பாஸ் பண்ணிருக்காரு. ரொனால்டோவும் 2வது கோலை அடிச்சிட்டாரு. இந்த மேட்சுக்கு அப்புறம் ஆல்பர்ட் கிட்ட எதுக்காக பாலை நீ அடிக்காம எனக்கு பாஸ் பண்ணன்னு ரொனால்டோ கேட்டதுக்கு என்னை விட நீ தான் சிறந்த பிளேயர்னு ஆல்பர்ட் பதில் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் ரொனால்டோ அந்த கிளப்ல செலக்ட் ஆகிட்டாரு. அண்ட் ஆல்பர்ட் ரொனால்டோவோட மிகப்பெரிய நெருங்கிய நண்பனாக இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. ஸ்போர்ட்டிங் சிபி கிளப் ரொனால்டோவை அவங்க கிளப்ல விளையாட 1500 பவுண்டுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க. சின்ஸ் இந்த கிளப் போர்ச்சுகலோட தலைநகரமான லிஸ்பன்ல இருக்கிறதுனால ரொனால்டோ அவருடைய ஊர்ல இருந்து லிஸ்பனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. தன்னோட 15 வயசுல குடும்பத்தை விட்டு தள்ளி போகிற ரொனால்டோ இப்படி எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சு முன்னேற்றத்தின் முதல் படியில கால் வைத்த ரொனால்டோவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி வருது. அதாவது ரொனால்டோவோட இதயத்துல பிரச்சனை இருக்குதுன்னு. சாதாரண இதய துடிப்பை விட இவருக்கு அதிகமாவே இருக்கிறதுனால இவருடைய உயிருக்கே ஆபத்தா ஏற்படலாம்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த கண்டிஷனை சரி செய்ய ஒன்னு இவர் ஃபுட்பால் ஆடுறத சுத்தமா நிறுத்தணும், இல்ல இதய சர்ஜரி செய்யணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. இருந்தாலும் நம்பிக்கை இழக்காம சர்ஜரி செய்யறாரு. இந்த சர்ஜரியும் நல்லபடியா முடியுது. திரும்பி கொஞ்ச வாரங்கள்லயே கால்பந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு ரொனால்டோ. இப்படி கொஞ்ச காலங்கள் கடந்து போகுது. திரும்பி ரொனால்டோவோட வாழ்க்கையில இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் நடக்குது. இந்த தடவை ரொனால்டோவோட தந்தை இறந்து போயிட்டார். ரொனால்டோ அவருடைய தந்தை கிட்ட ரொம்ப க்ளோஸ்ங்கிறதுனால இந்த இறப்பு இவரை பயங்கரமா சோகத்துல தள்ளுது. எவ்வளவு சோகம் இருந்தாலும் ரொனால்டோ கால்பந்து விளையாட்டுல என்னைக்குமே அதை காட்டினது கிடையாது. இந்த சோகத்தை மறந்து இதை விட்டு வெளியே வந்த ரொனால்டோ இனி என் வாழ்க்கை
வாழ்க்கையில என்னைக்குமே மதுவை தொடமாட்டேன்னு உறுதி எடுக்கிறாரு. ஏன்னா இந்த மது பழக்கம்னால தான் ரொனால்டோவோட தந்தை இறந்தாரு. ரொனால்டோவோட குடும்ப நிதி நிலைமை இவருடைய பொறுப்புல வந்தது. இந்த போராட்டத்தை சரிகட்ட ரொனால்டோ தன்னோட விளையாட்டுல இன்னும் தீவிர கவனம் செலுத்த ஆரம்பித்தார். படிப்படியா வளர தொடங்கிய ரொனால்டோ 2003ல $12.20 மில்லியன் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் கிளப்புக்கு விளையாட ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த நேரத்துல இங்கிலீஷ் ஃபுட்பால் வரலாற்றிலேயே மிக விலை உயர்ந்த கால்பந்து வீரராக ரொனால்டோ சொல்லப்பட்டார். இவருடைய ஜெர்சி லக்கி நம்பரான 28 தான் கேட்டாரு. ஆனா இவருக்கு 7 தான் சிறந்த நபர்னு சொல்லி கொடுக்கறாங்க. இதுல இருந்து தான் இவருக்கு CR7 அதாவது கிறிஸ்டியானோ ரொனால்டோ 7ங்கிற பேரும் வருது. மான்செஸ்டர் யுனைடெட்ல இருந்து பல வெற்றிகளையும் சந்திக்கிறாரு. FA கப், 3 தடவை இங்கிலீஷ் பிரீமியர் லீக், சாம்பியன்ஸ் லீக், வேர்ல்டு கப்னு அடுத்தடுத்து வெற்றிகளும் வருது. 2009ல ரியல் மேட்ரிட் ஃபுட்பால் கிளப்புக்கு ரொனால்டோவை விளையாட அழைக்கிறாங்க. இந்த ஒரு இடமாற்றத்துக்கு மான்செஸ்டர் யுனைடெடுக்கு $132 மில்லியன் செலவு செய்றாங்க. இந்த ஒரு இடமாற்றம் செலவு கால்பந்து உலகத்திலேயே பெரிய சாதனையாக சொல்லப்படுது. அடுத்த 6 வருஷத்துக்கு அதாவது 2009ல இருந்து 2015 வரைக்கும் ரியல் மேட்ரிட்டுக்காக விளையாடுறாரு. இந்த காலகட்டத்தில் இன்னும் வளர்ச்சியை பார்க்கிறாரு ரொனால்டோ. கிட்டத்தட்ட 15 டிராஃபிஸ், 2 லா லீகா டைட்டில்ஸ், 2 கோப்பா டெல் ரே அண்ட் 4 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில்ஸ்னு வெற்றியை அடுக்கிக்கிட்டே போறாரு. 2018ல இன்னொரு ஃபுட்பால் கிளப்பான ஜுவென்டஸ் இவரை $100 மில்லியன் ஒப்பந்தம் செய்றாங்க. இந்த ஒரு ஒப்பந்தமும் 30 வயதுக்கு அதிகமான வீரர்களை வாங்குற பட்டியலில் சாதனையாக சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, 3 வேளை உணவுக்கு கஷ்டப்பட்ட இவருடைய வாழ்க்கை தன்னை தோற்கடிக்க யாராலும் முடியாதுங்கிற நம்பிக்கை எவ்வளவு வெற்றிகளையும் உயரத்துக்கும் இவரை கொண்டு போயிருக்குன்னு. உதாரணத்துக்கு 2017ல இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போர்ச்சுகல் பயணத்தப்போ போர்ச்சுகல் பிரைம் மினிஸ்டர் ஆண்டோனியோ கோஸ்டா ரொனால்டோ கையெழுத்து போட்ட ஷர்ட்டை அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாரு. இப்படி தன் வாழ்க்கை முழுக்க இன்னைக்கு வரைக்கும் வெற்றிகளை மட்டுமே சந்திக்கிறாரு ரொனால்டோ. 2015ல ஃபுட்பால் ஃபெடரேஷன் ரொனால்டோவை பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் ஆஃப் ஆல் டைம்ங்கிற டைட்டிலையும் வேர்ல்ட்ஸ் ஹை ஸ்பீட் அத்லெட்டுங்கிற டைட்டிலை 2016 மற்றும் 2017ல கொடுத்தாங்க. டைம் மேகசின்ல 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ல இவருடைய பேர் இடம்பெற்றது. இதுவரைக்கும் கால்பந்து விளையாட்டுல ரொனால்டோ 520 லீக் டைட்டில்ஸ் வெற்றியை பெற்ற ஒரே பிளேயர் ஆவார். மான்செஸ்டர் யுனைடெடுக்கும் ரியல் மேட்ரிட்டுக்கும் விளையாடி பேர், புகழ் மற்றும் அளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிச்சாலும் இது எதையுமே தனக்கு மட்டுமே செலவு பண்றது கிடையாது. இவர் ரொம்ப தாழ்மையான குணம் உள்ளவராக சொல்லப்படுது. அண்ட் அதிக சமூக சேவையில விருப்பம் உள்ளவர். இவர் சொந்தமா 600 குழந்தைகள் இருக்கும் அனாதை ஆசிரமத்தை நடத்துறாரு. இவருடைய கோல்டன் பூட் ஏலத்துல கிடைத்த 13 கோடியை பாலஸ்டைன்ல வாழும் குழந்தைகள் படிப்புக்கு தானம் செய்தார். 9 வயது சிறுவனுக்கு உள்ள டெர்மினல் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு முழு செலவையும் எடுத்துக்கிட்டாரு. 2015ல நேபாளல நடந்த நிலநடுக்கத்துக்கு $5 மில்லியன் நன்கொடை கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ரொனால்டோக்கு குடிப்பழக்கமோ புகைப்பிடிக்கிற பழக்கமோ கிடையாது. ஏன்னா இவர் ரெகுலரா ரத்த தானம் செய்யறதுனால இந்த விஷயத்துல தள்ளியே இருக்கிறாரு. இன்னைக்கு இவருடைய வெற்றியும் வளர்ச்சியும் பல கால்பந்து வீரர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கு. தன்னோட சின்ன வயசுல கஷ்டப்பட்டாலும் கிடைத்த வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணி வெற்றியை கண்டார் ரொனால்டோ. அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல நமது கையெழுத்து என்னைக்கு ஆட்டோகிராஃபாக மாறுதோ அன்னைக்கு வெற்றியின் உச்சத்தை அடைந்து விட்டோம்னு புரிந்து கொள்ளப்படும். நம்ம இன்னைக்கு வேலை செய்யும் எந்த துறையிலும் வெற்றியின் உச்சத்தை அடையலாம். இதுக்கு தேவை மன உறுதியும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட வாழ்க்கை ஒரு உதாரணம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்துச்சான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ணவங்கள பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.